தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 11 பேரின் 6 மாத வங்கி பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளை காவல்துறை ஆய்வு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் ராமுவின் வங்கி பரிவர்த்தனைகளை போலீசார் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட 11 பேரின் 6 மாத வங்கி பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளை காவல்துறை ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் ராமுவின் வங்கி பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து வழக்கில் கைதான ராமு என்பவர் ஆற்காடு சுரேஷின் கிளப்பில் வேலை பார்த்தவர் என்ற தகவலும் இந்த விசாரணையில் வெளியாகியுள்ளது. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளை காவல்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் ராமுவின் வங்கி பண பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். தொடர்பாக 11 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 11 பேரை 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சம்பவத்தில் 2 பேருடைய வங்கி கணக்குகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். பொன்னை பாலு மற்றும் ராமு ஆகியோருடைய வங்கி கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. 6 மாத வங்கி கணக்குகளுடைய பரிவர்த்தனைகளை கண்டறிந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. கொலையாளிகள் போலி நம்பர் பிளேட் மூலமாகவும் அதே போல வேறு நபர்களின் இருசக்கர வாகனங்களையும் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனால் அந்த இருசக்கர வாகனத்துடைய உரிமையாளரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10 நாட்களாக இந்த கொலை சம்பவத்திற்கு திட்டமிட்டு பெரம்பூர் பகுதியிலேயே நோட்டமிட்டு வந்ததும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி மூலமாக இது தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கொலை சம்பவத்தில் கைதாகி இருக்கக்கூடிய 11 பேருடைய வீடுகளிலும் சோதனை நடத்த போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.